இலங்கையில் நடைபெறும் வானிலை மாற்றங்கள் மற்றும் அனர்த்தங்கள் தொடர்பான விழிப்புணர்வு பதிவுகளை வழங்கி வரும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலைத்துறை பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் தற்போது காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலையானது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அடங்கலான இலங்கையின் பல பகுதிகளுக்கும் பரவலாக கிடைக்கும் மழை எதிர்வரும் 13/5/2026 வரை தொடரும் வாய்ப்புள்ளது. கவனத்திற்குரிய 48 மணித்தியாலங்கள் தொடர்பிலும் எச்சரித்துள்ள அவர் ஊவா, மத்திய, வடமத்திய, மேற்கு, சப்ரகமுவ, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை அடுத்த 48 மணித்தியாலங்கள் மிக முக்கியமானவை. இந்த மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருவதாலும் பல குளங்கள் மற்றும் ஆறுகளின் வான் கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளதாலும் இவற்றுக்கு அண்மித்த தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அடுத்த 48 மணித்தியாலங்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம். அத்தோடு மத்திய, ஊவா, சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தொடரும் கனமழை காரணமாக நிலச்சரிவு எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன. இந்த மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு மழை தொடரும் வாய்ப்புள்ளதனால் தயவு செய்து இப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாக இருப்பது சிறந்ததாகும். மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கவும். காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கே காணப்படுவதால் தெற்கு, கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படக்கூடும். அத்தோடு கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பிரதேசங்களில் நாளை காற்று மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதனால் மீனவர்கள் எதிர்வரும் 14/5/2026 வரை வடக்கு, கிழக்கு, தெற்கு கடற்பகுதிகளுக்குள் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.